முக்கிய செய்தி திருப்பூர் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தில் மூவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாமல் இந்த திமுக ஆட்சியானது குற்றவாளிகளுக்கு சொர்க்க பூமியாக திகழ்வதாக எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை என்றும் அதனால்தான் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் கொலைகள் தொடர்ந்து அரங்கேறி வருவதாகவும் அவர் திமுக அரசுக்கு எதிரான தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக திமுக அரசு மாற்றி உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர் குற்றங்களை தடுக்க ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என மக்கள் கேள்வி எழுப்புவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியை கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது இந்த கொலைக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை குற்றம் சாட்டி வருகிறார். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை என்றும் திமுக ஆட்சி குற்றவாளிகளுக்கு சொர்க்க பூமியாக திகழ்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திருப்பூர் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தில் மூவர் கொலை செய்யப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக அரசு குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக திகழ்வதாகவும் திமுக ஆட்சியில்தான் அநேகமான குற்றங்களை அரங்கேற்றி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.